வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இந்த வீடியோ தம்ப்நெயில் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி சொல்ல வரேன்னு. அதாவது பிஎடுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த கால் லெட்ரு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. நம்மளோட லேடி வில்லியன் காலேஜோட வெப்சைட்டில் போய் நீங்கள் குரோமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் சரி அப்படியே எல்லாம் போயிடாதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன், கேட்டுட்டு போயிடுங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, சார் கால் லெட்ரு வருது அதை பற்றி சொல்லி நம்ம அதாவது நம்மளுக்கு என்றைக்கு போட்டிருக்காங்களோ அன்றைக்கி தான் நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் என்றைக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்களே, டைம் டேபிள் கொடுத்துட்டாங்களே. நீங்கள் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸு ஒரு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கேர்ள்ஸ் தனி பாய்ஸ் தனி வச்சுருப்பாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம், அதனால் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸாமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அவங்க கணக்கில் எடுத்துக்கவே மாட்டாங்க. உங்களுடைய கவுன்சிலிங் டேட் அன்றைக்கி காலையிலையாக இருந்தாலும் மதியமாக இருந்தாலும் உங்களுக்கு எப்போ போட்டிருக்காங்களோ நீங்கள் அப்போ கண்டிப்பாக போயே தான் ஆகணும். அப்படி நீங்கள் போகலின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பின்னால் இருக்கவங்களுக்கு அந்த சீட்டு கொடுத்துருவாங்க கூப்பிட்டு, ஓகேவா? மெசேஜாக கால் பண்ணி அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்றைக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்களோ, எத்தனாந்தேதி மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அத்தனாந்தேதி பெரிய வேலையாக இருந்தாலும் இப்போ தயவுசெய்து அதை விட்டுட்டு தயவுசெய்து கவுன்சிலிங் போங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நாங்கள் இவ்வளோ ரேங்க் இருக்கோம், அங்கே எங்களுக்கு சீட்டு கிடைக்குங்க. அதை பற்றி ஒரு ஃபுல் அப்டேட்டாக நான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அதை பார்த்தோன்னே உங்கள் அனைத்து சந்தேகங்களும் அதுக்கு விடைய சொல்லியிருப்பேன். இந்த கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். சரி, ஓகே. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, வாங்க அப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூகுளில் போயிட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்னது நம்ம லேடி வில்லியன் காலேஜ் வெப்சைட்டில் போயிருப்பீங்களே, அதில் போனீங்கன்னா ஒரு அதில் போனீங்கன்னா டவுன்லோடு கால் லெட்டர் ஃபார் பிஎட்னு இருக்கும், 2024-25. அப்படி காமிக்காமல் இருந்ததுன்னா முதலே சொல்லியிருப்பேன், மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை ஏன் நான் உங்களுக்கு வீடியோவாக பண்ணி காமிக்கலாம் நான் சொல்ல நான் நான் கிராமத்தில் இருக்கிறதால எங்கள் ஊரில் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். நான் அப்படி உங்களுக்கு போனால் அது எம்பி ரொம்ப அதிகமாகுது. அதனால் வீடியோ அப்லோட் பண்ண என்னால் ரொம்ப நேரம் ஆகுது. அதனால் டக்குன்னு என்னால் பண்ண முடியல. அதுக்காக தான் நான் ரியலாக செஞ்சு காமிக்காமல் நான் வாயால் சொல்கிறேன். அது மட்டும் தெளிவாக கவனிச்சிங்க. நீங்கள் குரோமில் போனோன்னே லேடி வில்லியன் காலேஜ் வெப்சைட்டு டைப் பண்ணிங்கன்னா ஓகேவா? லேடி வில்லியன் காலேஜ் போனீங்கன்னாவே அது ஷார்ட் ஃபார்ம் தான் சொல்லிருப்போம்ல, LWIASE, ஓகேவா? அதை போட்டாவே வந்துடும். அது உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும். டவுன்லோடு கால் லெட்டர் அந்த படத்துக்கு கீழே க்ரீன் கலரில் இருக்கா, அதை கிளிக் கொடுத்தாவே உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ஆல்ரெடி நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டு போட்டிருப்பீங்களா, அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து. நிறைய பேர் டேட் ஆஃப் பர்த்து போடும்போது ஸ்லாஷ் போடுறீங்க, அது போடக்கூடாது, டாட் மட்டும்தான் வைக்கணும், ஓகேவா? உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து போட்டிங்கன்னா உங்களுடைய கால் லெட்டர் வந்துடும். அதில் ஆல்ரெடி ரேங்க் லிஸ்ட்டில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்கும். லெஃப்ட் சைடில் அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஓட்டுற மாரி இடம் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் வழிமுறைகள் எல்லாம் கைட்லைன்ஸ் என்னென்னா எடுத்துகிட்டு வரணும், என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணுங்கிறத உங்கள் கால் லெட்டர் கீழே இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரேங்கை பற்றி எவ்வளோ ரேங்க் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேலுக்கு கவுன்சிலிங் போகிறத பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணாலும் வீடியோ கொடுக்குறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். பிஎட் கவுன்சிலிங்க்கு கால் லெட்ரு வந்தாச்சு, இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு மெசேஜ் வந்தாலும் வருனாலும் நீங்கள் போய் இந்த லிங்க் உள்ளே போய் பார்த்துங்க. அதுக்காக தான் நான் உடனே வீடியோ போடுறேன். இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தவங்க இதேமாரி சார் கால் லெட்ரு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஓகே, உங்களுக்கு மெசேஜ் வருது வரல எல்லாத்துக்குமே கால் லெட்ரு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டவுன்லோட் பண்ணி வச்சு இது பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. முக்கியமாக கால் லெட்ரு ரொம்ப ரொம்ப முக்கியம். கால் லெட்ரு இருந்தால் தான் உள்ளே அலோவே பண்ணுவாங்க, ஓகேவா? கால் லெட்ரு இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. கவுன்சிலிங் போகும்போது அங்கே கேட்பாங்க, கால் லெட்டரும் உங்களை அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. மறக்காமல் எல்லாமே கால் லெட்ரு டவுன்லோட் பண்ணி 1க்கு 2 கூட வச்சுக்கோங்க. கடைசியில் சார் நான் டவுன்லோட் பண்ணலை, மிஸ் ஆகிடுச்சு, தொலைஞ்சிச்சு அதுன்னு சொல்லக்கூடாது. வருது வரல எல்லாத்துக்குமே இந்த லிங்கில் போய் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்திருக்கான எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்போ உங்களுக்கு கவுன்சிலிங் எத்தனை மணிக்கு, காலையா மாலையா, எத்தனாந்தேதி, உங்கள் மேஜர் எல்லாமே தெளிவாக அதிலே கொடுத்துருப்பாங்க உங்கள் ரேங்கோட, ஓகேவா? அதனால் கால் லெட்ரு ரொம்ப முக்கியம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினோத். டாடா, பாய்.